அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி எக் புர்ஜி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது பரோட்டா சப்பாத்தி கூட சூப்பரான சைட் டிஷ். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரையாக இருந்தால் தான் எக் புர்ஜி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதிகமாக சேர்த்தோன்னா ஸ்மெல் வந்துடும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நான் முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன பீசஸாக ஆயிரும். முட்டை கொஞ்சம் பீசஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம். இப்போ முட்டைக்காக கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்க்குறேன். இப்போ திரும்ப கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை புர்ஜி எல்லாருக்குமே செய்ய தெரியும். பட் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு குக்கிங் டைம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் கூட சாப்பிட்லாம். இது பரோட்டா சப்பாத்தி ஈவன் பிரெட் கூடயும் சாப்பிட்லாம். நீங்கள் எக் லவராக இருந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐடி பரோட்டா நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்கெண்ட்ஸில் கூட இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்யலாம். இந்த டேஸ்டியான எக் புர்ஜி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.